இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறோம். கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றது அவருடைய விருப்பம் என்று நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டங்களுடைய முதல் பிரசங்கத்தில் முதலாக நான் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எடுத்துக்கொள்வோமா அந்த வசனத்தை? என்னாகமம் 24 1ஆம் வசனம் எடுத்தவர்கள் சத்தமிட்டு வாசிக்கலாம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டுகொண்டான். ஹல்லேலூயா. இந்த ஜனம் ஜெயிச்சு கொண்டே வருகிறத பாராக் என்கிற அதிபதி என்ன பண்றான்? தெரிந்து கொள்றான். இந்த ஜனத்தை யாராலும் ஜெயிக்க முடியல. செங்கடல் வந்தா பிளந்துடுறாங்க, யோர்தான் வந்தா பிளந்துடுறாங்க. என்ன எது அவர்களுக்கு முன்னாடி என்ன சேலஞ்ச் வந்தாலும் எதுவும் இந்த ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. அல்லேலூயா. அப்படின்றது நம்ம பைபிள்லயும் சரி உலகத்திலயும் சரி, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு, வெளிச்சம்னு இருந்தா இருள்னு இருக்கும், நல்ல நோட்டுனா கள்ள நோட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்ல விட்டாங்கன்னா அது நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்ச உடனே அதோட டூப்ளிகேட்டை கொண்டு வந்துருவாங்க. இதனுடைய விலை 1000னா நாங்க அதை 200 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். ஆமென். அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அப்படிதான் இந்த உலகம் செயல்படுது. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நீங்க வாழ்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். we are living in fallen world. அல்லேலூயா. விழுந்து போன, பாவம் நிறைந்த, சத்துருவினுடைய ஆக்கிரமிப்பு நிறைந்த இந்த பூமிக்கு இப்ப யாரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யாரு? பிசாசு, அவனுடைய ஏஜென்ட்ஸ் தான். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. அது லூக்கா இப்ப வாசிக்க வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல நான் ஒண்ணு அனுப்பேன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்னதான் செல்ல ஏசப்பாவுக்கு செல்ல ஆட்டுக்குட்டிங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க இருக்கிறது ஓநாய்களுக்குள்ள. எத்தனை பேர் ஆமேன்? அப்படி ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆட்டை பார்த்த உடனே ஓனா என்ன பண்ணாது? ஹாய் ஃப்ரெண்ட், ஹலோ அப்படின்னு சொல்லுமா? எப்ப இதை கடிச்சு இதை உணவாக்கலாம் தான் ஓனா என்ன பண்ணும்? யோசிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அப்படிதான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பீலாயாம கூலி பேசி எப்படியாக இந்த ஜனத்தை சாபத்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஆசீர்வாதம்னு ஒண்ணு கர்த்தர் வச்சிருந்தார்னா சாபம் என்று ஒன்று இருப்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். சோ அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது பிளெஸிங்ஸ், இந்த ஜனத்தின் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு இந்த ஜனத்தை எப்படியாகிலும் சபித்து இந்த ஜனத்தை கீழே தள்ளணும் அப்படின்னு பாராக்கும் பிலேயாமும் முடிவு செய்கிறார்கள். ஆனா அவங்க என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வாய்க்காதே போகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. கர்த்தர் இந்த ஜனத்தை நடத்துகிறபடினால இந்த ஜனத்தை அப்படி சுலபமா என்ன பண்ண முடியல அப்படின்னா பிடிக்க முடியல. அல்லேலூயா. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்ற உங்களின் மேலையும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க. அப்படி கைகளை சுற்றி சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது சும்மா வேலி கிடையாது, இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு வேலி. அல்லேலூயா. ஆமென். அதை எப்பொழுதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
சத்துருவை ஜெயிக்கிறது எப்படிதான்? ஃபர்ஸ்ட் ரத்தம், ரெண்டாவது வசனம். இது ரெண்டும் உங்க கைகள்ல இருந்தா உங்களால ஈஸியா சத்துருவை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இப்ப இந்த சாபத்தை கொண்டு வர அவர் எந்த டைரக்ஷன்ல இருந்து போனாலும் முடியல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சதுதான் நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இப்ப நான் சொல்லுகிற சத்தியத்தை. சத்துரு உங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சு கொண்டானா, இவங்களோட சண்டை போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்டானா, அவன் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப். அல்லேலூயா. எப்படி? முடியை விரிச்சு போட்டு கருப்பு ட்ரெஸ்ல கண்ணை நல்லா விரிச்சு கொண்டு நான் தான் பிசாசு நீங்க சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? போ பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி வரமாட்டான். நல்ல அழகா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி செவப்பா, நல்ல உயரமா, உங்க விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்ப நீங்க பார்த்தோன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க பிசாசே போன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆமா தானே? பிசாசுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டு நாம் ஜெபித்து முடிக்கும் பொழுது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேக குடும்பத்திற்குரிய அவன் எப்படி நான் இன்னைக்கு சொல்ல போற அந்த காரியத்தை நீங்க அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்க போகுது. வெளிச்சத்துக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? வெளிச்சம் இருளை விழுங்கும். அல்லேலூயா. வெளிச்சம் இருளை விழுங்கும். இருளுக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. உங்க வீட்டுல எவ்வளவு இருள் இருந்தாலும், இருள் என்பது என்ன தெரியுமா? செயல்பட முடியாத நிலை, முன்னேற முடியாத நிலை. அல்லேலூயா. அநேகருடைய குடும்பங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களால அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, குடும்ப வாழ்க்கையில முன்னேற முடியல, பொருளாதாரத்துல முன்னேற முடியல, ஆவிக்குரிய காரியங்களை முன்னேற முடியல. சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, திசை தெரியாமல் அநேகர் நின்று கொண்டிருக்கிறீங்க. வலது பக்கம் போகணுமா தெரியல, இடது பக்கம் போகணுமா தெரியல, நீங்க இருள் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எத்தனை வருட இருளாய் இருந்தாலும், அல்லேலூயா, அந்த ஒரு வீட்டை பூட்டி 50 வருஷம் அந்த வீடு பூட்டப்பட்டதா இருந்தாலும் ஒரு விளக்கை கொண்டு போனா 50 வருஷத்தின் இருளை இந்த ஒரே விளக்கு, இந்த ஒரே வெளிச்சம் விழுங்கி முடிவுக்கு கொண்டு வருகிறது போல கர்த்தர் உங்களை இன்றைக்கு எரிந்தவர்களாக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா இருளில் அமர்ந்திருக்கிற உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறைய, இந்த எல்லைகளை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த இருளை கர்த்தர் விழுங்க இன்றைக்கு சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, அடுத்து பார்த்தா ஈசாக்குக்கும் பிள்ளை இல்ல. அப்படின்னா என்ன? சம்திங் இஸ் ரன்னிங் த்ரூ ஃபேமிலிஸ். ஏதோ ஒன்று நடக்குது. வாக்குதத்தம் பெற்றவர் தான், ஆசீர்வாதம் பெற்றவர் தான், ஆனா அவருக்கு இருந்த அதே பிரச்சனை அடுத்து யாருக்கு வருது? ஈசாக்கு. உண்மையா இல்லையா? ஆனா ஈசாக்கை கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். என்ன வெளிச்சம்னா, ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறேன்னு எழும்பி நின்னுட்டார்னா, ஒரு மனுஷன் வெளிச்சத்தை பிடித்து கொண்டு நின்று விட்டார்னா உடனே ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. ரெபேக்காளுக்கு பின்பாக பிறக்கிற ஏசாவுக்கும் மலடு இல்லை. ஏசாவினுடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அல்ல, யாக்கோபை யோசிச்சு பாருங்க. யாக்கோபு போய் ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நிக்கவே இல்லை, நினைச்சே பார்க்கல. வச 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 வசன்னு 12 வந்து நிக்குது. அல்லேலூயா. உங்கள் தகப்பனுக்கு இருந்தவைகள் ஷந்துரா பாலிஷே கதரேஸ். நீங்க எழும்பி ஜெபிச்சா உங்க பிள்ளைங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்தியனை நீங்க பார்க்கறது இல்ல. அல்லேலூயா. தகப்பன் எகிப்தியனை பார்த்தான், ஆனா பிள்ளை ஒருவேளை குழந்தையா எகிப்துல வளர்ந்துருக்கும், ஆனா பேரம் பிள்ளை கிட்ட என்ன சொல்லணும்? நாங்க எகிப்துன்னு ஒரு ஊர்ல இருந்தோம், ஆனா பேரப்பிள்ளை எகிப்தை பார்த்ததில்ல. கைகள் அசைச்சு சொல்லுங்க, உங்கள் முற்பிதாக்கள் தோற்று போன இடங்களில் எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்க தேவ ஆவியானவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் தகப்பன் போராடி ஜெயித்தவைகளை எல்லாம் லகுவாய் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வாய்களை அசைச்சு தலைமுறை தலைமுறையாய் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்துருவின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெய அபிஷேகம் உங்களை பிடிக்கிறது. ஆபிரகாம் கஷ்டப்பட்ட மாதிரி நோ கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
எளிதாய் சுலபமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்க யாக்கோபு கர்த்தர் உதவி செய்தார். உங்க தலைமுறையில எவ்வளோ, எங்க தலைமுறை, எங்க முற்பிதாக்கள் தான் இதே தான் சிஸ்டர், இதே பிரச்சனை தான், இதே வியாதி, இதே வறுமை, இதே தோல்வி. முற்பாட்டம் காலத்திலிருந்து பண்ற பிசினஸ் முன்னேற்றம் இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், 12 மடங்கு இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கடத்தி அனுப்புகிறார். எளிதாய் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். இங்க நம்ம வாசிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டான் பிலேயாம். இப்ப பிலேயாம் அடுத்து ஒரு தந்திரத்தை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சத்துரு எப்படி ஃபர்ஸ்ட் வருவானா, பிசாசு முதலாவது தாக்குவான். ஹல்லேலூயா. he'll try to attack you. ஆமென். அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது பொசஸ், உங்களை மொத்தமா உங்க சரீரத்தை மொத்தமா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். ஒரு சில நேரங்கள்ல அப்படி அவனால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு விரோதமா வேறொருத்தர் வழியாக என்ன பண்ணுவான், செயல்படுவான். இங்க நம்ம வாசிக்க போகிற இது என்னன்னா, ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரையிலும் பிசாசு கையாண்ட ஒரு டேஞ்சரஸ் வெப்பன், ஒரு டேஞ்சரஸான வெப்பன் என்ன அப்படின்னா தந்திரம். சொல்லுங்க தந்திரம். ஆமென். அந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு என்ன வராது, தடை வராது. ஃபர்ஸ்ட் இங்க வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியலன்னு பிலேயாம் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து வாசிக்கலாமா, அடுத்த அதிகாரம் 25 முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். 2ஆம் வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கும் இதை வாசிக்கும் போது. அவன் எதிர்க்க முயற்சி பண்றான். ஆனா இந்த ஜனம் சண்டை போட்டா இந்த ஜனத்தோட ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப தந்திரமா என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மோவாபியர்கள், நாங்க உங்க கூட சண்டை போட வரல, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படி மாறிட்டான் பாருங்க, எப்படி அவனுடைய முகத்தை மாற்றி கொண்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் தைரியமா எதிர்க்க வந்த இவங்க ரொம்ப வல்லமை உள்ளவங்க. நீங்க அடுத்து முந்தைய அதிகாரத்துல அந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை வர்ணிக்கும் பொழுது, அப்பா உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள், அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த சிங்கம் என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. இப்ப அடுத்து அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி செய்யறானா, தந்திரமா ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் எதிர்த்து வந்தாலும் சண்டை போட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா யுத்த புருஷர்கள். ஆனா தந்திரமா வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சு முதல்ல போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் காலையில ரொம்ப அழகா சொன்னார், வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயம் தான், பெரிய விழுகை. எத்தனை 1000 பேர் செத்து போனாங்க இதுல, எத்தனை 1000 பேர். பெரிய விழுகைக்கான துவக்கம் நட்புறவு. வாங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இப்படி எங்க வீட்டுல சாப்பிட்டுனா இதை செய்யணும்னு உடனே எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. பணிந்து கொண்டதை நிறுத்தினாங்கன்னா அடுத்து வேசித்தனம் பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜனங்களை, கிறிஸ்தவர்களை, ஆவிக்குரியவர்களை சத்துரு நேரே வந்து தாக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை வேலி அடைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. ஆனாலும் ஏன் சிஸ்டர், காலையில நம்ம சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லா மைட்டியா அட்டாக் பண்ணா நம்ம நின்று சண்டை போட்டு அடிச்சு என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆமா, நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா என்ன பிரச்சனை, இன்னும் இன்றைக்கு கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நட்புறவாக வந்து இவர்களை விழச் செய்து லட்சங்கள் அழிந்து போகிறது. வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார். அப்படியே உங்க வலது கையெடுத்து உங்க உச்சந்தலை மேல வச்சு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற அறியாமை என்கிற இருள், என் கண்களை மறைத்து சத்துரு என் குடும்பத்துக்குள்ள வர நினைக்கிற, என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை எல்லாம் திருடுவதற்கும் அழிப்பதற்கு வருகிற அந்த சத்துருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் என் கண்களை திறப்பாராக. சபையே, கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். இது ஒரு தந்திரம்பா, ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை அவன் பிரயோகப்படுத்தின உடனே சீக்கிரமா அவங்க விழுந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. பிசாசு 3 விதங்களில் கிரியை செய்வான். அல்லேலூயா. ஒன்று, ஒவ்வொரு எல்லைகள், நான் சொன்னேன்ல டெரிட்டரியல் ஸ்பிரிட்ஸ். எப்படிங்க, டெரிட்டரியல் ஸ்பிரிட். இந்த எல்லையில் இருக்கிறது, அந்த எல்லையில ஒரு விசேஷித்த ஆவி இருந்து அந்த எல்லைக்குள்ள யாரு வந்தாலும் யார் போனாலும் அவங்க இந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும். எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா,
எத்தனை பேருக்கு லேகியோன் என்று பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி கொஞ்சம் கையை அசைச்சுக்காம அந்த மனுஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கெதரேன் என்கிற எல்லையில் தான் அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தான். ஏதோ 1-2 பேர் இல்லை, எப்பவுமே நம்ம தான் பிரிவினையில இருப்போம். பிசாசு ரொம்ப ஒற்றுமையா இருப்பான். நீங்க பிசாசு கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஒற்றுமையா இருக்கிறதா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு யோவான்ல சொல்றாரு, கடைசியா போகும்போது சொல்ல, ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் ஒன்றாய் இருக்கட்டும் அப்பா. அது ஆண்டுடைய ஜெபம், இயேசுனுடைய ஜெபம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள பிரிவினை, குடும்பங்களுக்குள்ள பிரிவினை. அல்லேலூயா. ஏன் பிரிவினை? அது ஒரு பயங்கரமான பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு மாமியும் ஒரு மருமகளும் சேர்ந்து ஜெபிச்சா அந்த தலைமுறை இல்ல 1000 தலைவரை வரைக்கும் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும். அது உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் கடுகு டப்பால சண்டையை ஆரம்பிச்சு உங்க மாமியோட நீங்க பேசி 5 வருஷம் ஆச்சு. ஏன்? உங்க 2 பேர் சேர்ந்தா இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் எது கட்டினாலும் அது கட்டப்படும். இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் எது கட்டவிழ்த்தாலும் அது கட்டவிழ்க்கப்படும் என்பது பிசாசுக்கு தெரியும். அற்பமான காரியங்களுக்கு 6 அடி நிலத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு வந்தால் அந்த 6 அடி நிலம் உங்களுக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்ல. இயேசு இந்த ராத்திரி வருவாரானால் நாம் எல்லாரும் போக வேண்டும். இந்த 6 அடி நிலத்துக்காக ஒரு மனப்பாட்டு நாவியை கெடுத்து போடணும். ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஒருத்தன் 1 மைல் தூரம் வா என்று சொன்னால் அவனோட 2 மைல் போ. விட்டு கொடுங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது இல்லை, உலகத்தான் சொல்லுகிறது. ஏசேக்கு வேணுமா வச்சுக்கோன்னு ஈசாக்கு போயிட்டார். சித்னா வேணுமா வச்சுக்கோன்னு ஈசாக்கு போயிட்டார். அல்லேலூயா. பெயர் சபாவுக்கு வந்தார், பெயர் சபாவோடு நிறுத்தல. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன், நம்புறீங்களா? ஆமென். குடும்பங்களுக்குள்ள சின்ன சின்ன காரியத்துல பிரிவினை. ஒன்னா ஒரு இவர் இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, தம்பிக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை என் கோ சிஸ்டர்ஸ், கோ பிரதர்ஸ்குள்ள பிரிவினை. அப்படி இருக்கக்கூடாது. எங்களை கர்த்தர் குடும்பமாய் ஒன்றாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம சேர்ந்து ஜெபிச்சா, அல்லேலூயா, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை அசைச்சு சொல்லுங்க, ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் இந்த ராத்திரி கட்டவிழ்க்கிறார். எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அங்க போனா ஒருத்தர் இல்ல, ஒரு ஆவியை திறத்து விட்டா அந்த ஆவி வறட்சியான இடத்துல அலைஞ்சிட்டு வந்து பாக்குமா. அந்த வீடு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நம்ம எப்படி ஆயிடுறோம்? கழுவி ரட்சிப்பின் அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்தோடு நிக்கிறோம். உங்களை நீங்க ஃபில் பண்ணலன்னா வேற ஏதாவது ஒண்ணு வந்து ஃபில் பண்ணும். காலியா எது இருந்தாலும் பிசாசு. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில வீடு ரூம்குள்ள சில வீடெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தா அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கும், ஆனா அந்த வீட்டுக்குள்ள தூசி இருக்கும். எப்படி வந்துச்சு? காலியா எது இருந்தாலும் பிசாசு அதுக்குள்ள வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும், நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும். அல்லேலூயா. நிரம்பி 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 நீங்க இருந்தாதான். கொஞ்சம் வேக்கண்ட விட்டீங்கன்னா பிசாசு வந்துடும். வாலிபர்களுக்கு சொல்றேன், காலியா விடவே கூடாது. அல்லேலூயா. அது போய் என்ன பண்ணுமா? இன்னும் மோசமான ஏழை கொண்டு வரும். அப்படின்னா என்ன? நல்ல பார்ட்னர்ஷிப்போட தான் பிசாசு என்ன பண்ணுது? கிரியை செய்து. இந்த எல்லைக்குள்ள இயேசு வர சித்தம் வச்சுட்டாரு. ஆண்டருடைய டார்கெட் நம்ம கெதரேனுக்கு போகணும். இப்ப கெதரேனுக்கு போக அவங்க புறப்பட்ட உடனே இப்ப இந்த கடல்ல போறாங்க. போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் கொந்தளிக்குது. ஏன் இந்த கொந்தளிப்பு? இது யார் கொண்டு வந்தா இந்த கொந்தளிப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன் அது பிசாசு தான் கொண்டு வந்தான் ஆணித்தரமா சொல்றேன்னா, ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அதட்டுறாருனாலே யார் தான் கொண்டு வந்தா? அது பிதா கொண்டு வந்த அலைகளிப்பு அல்ல, அது பிசாசு கொண்டு வந்த அலைகளிப்பு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அலைகளுக்குள்ள உங்க படகு ஆடிக்கொண்டிருக்குன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார், ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போறார். நிறைய பேர் அலைகளிச்சு உடனே திரும்பி வந்துடுறாங்க. விடாதீங்க. அலைகள் பெருகும் பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த அலைகளுக்கு பின்பாக அந்த எல்லையை நான் சுதந்தரிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பதற்கு முன்பாக இந்த அலைகளை பார்த்தா தான் சுதந்தரிக்க முடியும். கெதரேன் இயேசுவுக்கு வேணும், கதரேன இயேசுவுக்கு வேணும், இயேசுக்கு வேணும். உடனே வசனம் சொல்லுகிறது, கொந்தளிக்கிற காற்றையும் பிசாசு தடுக்கிறான். அல்லேலூயா. அந்த ஆவி தடுக்குது. உடனே அதை அதட்டுறாரு கர்த்தர். அதை அதட்டி அந்த கெதரேன் அவள் பாதம் பட்ட உடனே, அல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்கா வந்து
உமக்கும் எங்களுக்கும் என்ன? அந்த பிசாசு கேட்ட ஒரு பிரேயர் பாயிண்ட், ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? இந்த எல்லையை விட்டு எங்களை துரத்தாது. கேட்டுச்சா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் எங்க எல்லை, இந்த எல்லையை விட்டு மட்டும் எங்களை துரத்திராதீங்க அப்படின்னு. கைகளை அப்படியே சுற்றுங்க, சுற்றி சுற்றி ஜெபிங்க. ஷிந்தாஹா பாதரலா பாபா ஷிகதரா. இந்த எல்லைகளில் இருக்கிற ஆவிகள், இந்த எல்லையில் இருக்கிற விக்கினங்கள், இந்த எல்லையில் கிரியை செய்கிற சத்துருவின் தந்திரங்கள், வாலிபர்களை, குடும்ப தலைவர்களை, குடும்ப தலைவிகளை, சிறு பிள்ளைகளை வஞ்சகத்துக்குள் நடத்த நினைக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸையும் ஆண்டவர் கீழே கொண்டு வருகிறார். ரபாஷி கதரபலஷிதரோ. அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஒரு எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னாடி 70 பேரை பிடிச்சு, நான் வருகிறதற்கு முன்பாக நீங்கள் போய் அந்த எல்லையில் இருக்கிற எல்லா ஆவிகளையும் கீழே தள்ளுங்கனார். அற்புதம் பெறுவதற்கு முன்பாக ஆவிகள் கீழே விழணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். இயேசு வந்து அந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு முன்னாடி இயேசு தனக்கு முன்னாடி அனுப்பினார். நீங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க, நான் வந்து நிரப்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க சுத்தம் பண்ண? அல்லேலூயா. கைகளை சுற்றி சுற்றி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த எல்லைகளை உங்களுக்கு தருவார். இரண்டாவது, டெரிட்டரியலா ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டார்கெட் போட்டு தான் பிசாசு வேலை செய்வான். நம்மள மாதிரி வாங்க போவோம், என்ன இருக்கோ அப்படி பார்த்தோம் அப்படின்லாம் பிசாசு செய்ய மாட்டான். சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் சொல்லுங்க வாய்க்காதே போகும். அப்பனா என்ன? பிசாசு உட்கார்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு விசேஷித்த ஆயுதங்களை உருவாக்குறான். ஒரு குடும்பத்துல வறுமையை கொண்டு வந்தா இயேசு விட்டுருவாங்க. பிசாசு ரொம்ப கோபமா இருக்கிறது. பிசாசுக்கு எதிரி யார் தெரியுமா? தேவன் அல்ல, மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் பிசாசுக்கு எதிரி. அல்லேலூயா. வார்த்தை மாம்சமான உடனே அவனை சோதிக்க பிசாசு வந்தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? ஆமென். அந்த தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதே ஆசீர்வாதங்கள் கடந்து வர ஆரம்பிக்கும். ஆமென். ஒவ்வொரு குறிப்பிட்ட இவங்களை கீழே தள்ளணும், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கும். டார்கெட்ல வேலை செய்வான். மூணாவது எப்படி வேலை செய்வானா, ஒவ்வொரு கேட்டகிரியா நம்ம வாசிக்கிறோம் இல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்படியெல்லாம் இருக்கு. கேட்டகிரியில் அவன் வேலை செய்வான். இந்த 3 நிலைகளிலும் அவன் கிரியை செய்யும் பொழுது இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் வாசித்த முதல் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அப்ப எப்படி அவன் வேலை செய்வானா? அவன் ஒரு நல்லா சொல்லுங்க, பிசாசு பொய்யுக்கு பிதா. அவனுக்கு ஆங்கிலத்தில் அழகா ஒரு பேர் இருக்கு, he is a deceiver, வஞ்சிக்கிறவன். வாய் திறந்து சொல்லுங்க, வஞ்சிக்கிறவன். அவன் பொய் சொல்லுவான். வஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையை மறைத்து பொய்யை மற்றவர்களுக்கு என்ன பண்றது? திணிக்கிறது. அல்லேலூயா. நீங்க யாருன்ற உண்மையை மறைச்சிருவான். உங்க தேவன் யாருன்ற உண்மையை மறைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற போய் மறைப்பான். இல்ல இல்ல இதெல்லாம் முடியாது, இது ஆகாது. ஆனா உங்களுக்கு தெரியும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால முடியாதுப்பா, வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி சத்ரு உங்க காதுகள்ல ஏதாவது சொல்லி இருப்பானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பொய்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி சத்தியத்தினால் உங்களை நிரப்புகிறார். விடுதலையில 3 விடுதலை இருக்கு. 1 குமாரனின் விடுதலை. அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2வது விடுதலை, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 2 விடுதலையும் ஈஸியா கிறிஸ்தவர்களுக்கு பழக்கப்பட்டது. ஆனா 3வது ஒரு விடுதலை இருக்கு. என்ன சொல்லுங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா.
குமாரன் அளிக்கிற விடுதலை, ஆவியானவரால் நம்ம பெறுகிற விடுதலை. ஆனா இந்த சத்தியத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க சந்தித்த ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுடைய மினிஸ்ட்ரியில. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஒரு மகளை சந்திச்சோம். அந்த மகளுக்குள்ள இருந்தது ஒரு பயங்கரமான வேசித்தனத்தின் ஆவி. ஏன்னா அவ ஒரு பெண்ணை காதலிக்கிறான். பெண்ணை அவளை சந்திக்கும் போது ஆண்டவர் அவளுக்குள்ள இருக்கிற ஆவியை கர்த்தர் வெளிப்படுத்தி எங்களுக்கு காண்பிச்சார். நாங்க அவளோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுத்தி பாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க ட்ரை பண்ணிட்டாங்க, இந்த ஆவியிலிருந்து இவளை என்ன பண்ணவே முடியல, டெலிவர் பண்ணவே முடியல, இவளை ஒண்ணுமே செய்ய முடியல. நாங்க என்ன செஞ்சோம்னா, காலை கூட்டம் முடிஞ்சிச்சு. காலை கூட்டம் முடிந்ததிலிருந்து மதியத்திலிருந்து சாயங்கால கூட்டத்திற்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் சத்தியத்தை அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. பெண்கள் உடையே தரிக்க மாட்டா, ஆண்கள் உடைய தான் போடுவா. அம்மா பெண்ணுடைய வாங்கிட்டு வந்து வச்சா ஒன்னு கட் பண்ணி வீசிடுவா, இல்லை எரிச்சிருவா. வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது, நீ சாயங்கால கூட்டத்திற்கு பெண்கள் உடையதான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி அனுப்பணும். போய் கூட்டம் முடிஞ்ச உடனே தேவ கிருபையில சாயங்கால கூட்டத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. என்ன வரல அப்படியே ஆராதனை நடக்கும்போது பார்த்தா அப்படியே பெண் வஸ்திரம் தரித்தவளாக வந்து நிற்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடுதலை எவ்வளவு போராடி விடுதலை ஆக்க முடியாத சிலவற்றை இந்த வசனம் விடுதலை ஆக்கினது. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை ஆக்கினது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களுக்கு விடுதலை வேணும். அநேக போராட்டங்கள் போராடி பாச்சு, எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு நடந்து பாச்சு. இன்னைக்கு கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்த உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்பட ஒரு பெரிய விடுதலை உங்கள் குடும்பங்களுக்கு நேராக வரப்போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். விடுதலை வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும். இங்க இருக்கிற எல்லாருமே உலகத்துல யார போய் கேட்டாலும், பெரிய பணக்கார போய் கேட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ரிலாக்ஸேஷன், சந்தோஷத்துக்காக ஒரு நேரத்தை எடுக்கிறாங்க. ஆமா தானே? உலகத்துக்கு பணம் இருந்தாலும் யார் இருந்தாலும் சந்தோஷன்றது ரொம்ப முக்கியம். அது தேவன் தருகிறது. பிலிப்பு போய் பட்டணத்தை சந்தித்த பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஏன் சந்தோஷம் உண்டாச்சுன்னா, அங்க இருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் வெளியேற்றினார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றி குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கு. அல்லேலூயா. இந்த குடும்பமா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதத்துல நிறைய வஞ்சகங்கள் இருக்கிறது. நம்ம முதல்ல பார்த்த பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததே எப்படிதான்? வஞ்சகத்தினாலதான் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கண்களை திறக்கணும். அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். தேவனிடத்துல கேட்கணும். வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், பவுல் என்ன பண்றாரு? ஊழியம் செய்யறார் மக்கதோனியாக்கு. பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு அவர் செய்ய போகும் பொழுது ஒரு பெண், பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண் என்ன பண்றா? இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஃப்ரீயா ப்ரமோஷன் நடக்குது. ஏன்னா அவ ரொம்ப முக்கியமானவ. அவ சொன்னா ஜனங்க அப்படியே நம்புவாங்க. அவ சொல்லும் போது பவுல் என்ன பண்றாரு? பாக்குறாரு. ஓகே, தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கிறா. ஒரு நாள் பவுல் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. திரும்பி பார்த்து அதை அதட்டினோட ஏன் பவுல் அதை செஞ்சாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஃப்ரீயா ப்ரமோஷன் கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது. நோ, பிசாசோடு கை கோர்த்து ஒரு ஊழியம் அல்ல, பிசாசோடு கை கோர்த்து ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு அதை சொல்லித்தரேன். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், வேறு எவ்விடத்திலிருந்தும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம், குடும்பங்களுக்குள்ள சாபங்கள், குடும்பங்களுக்குள்ள வியாதிகள் வந்தது என்ன தெரியுமா? தவறான நபர்களோடு கை கோர்த்து செஞ்ச பிசினஸ், ராங் பிசினஸ், ராங் பேட்டர்ன்ஸ், உலக வழக்கங்களுக்கு கை கோர்த்து நின்று அதன் வழியாக வந்த பணத்தில் அனுபவித்த வாழ்க்கைகள். நோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்படி வஞ்சகமாய் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்த அவைதான் உங்களுக்கு பாதகமாய் மாறி இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, கைகளை நல்லா அசைச்சு சொல்லுங்க, இப்படி தந்திரமா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எந்த பொருளானாலும், தந்திரமாய் வீட்டுக்குள் வந்திருக்கிற எந்த நபர்களானாலும், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. யாக்கோவே, நீ தகப்பன் வீட்டை பார்க்கணும், ஆனா லாபான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த எல்லா அசுத்தத்தையும் அந்த மண்ணுக்குள்ள நீ புதைக்கணும். அல்லேலூயா. புதைத்தால் ஒளிய உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீ கடந்து போக முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?
ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க தலைமுறையின் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடி நய வஞ்சகமாக வஞ்சகத்துல வந்து உங்களை விழ வைக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு பெரிய உற்சாகமா இல்லை அப்படின்னு தோணுனா கூட ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. சத்தியம் வெளியரங்கமாகுது. அல்லேலூயா, ஆமென். நிறைய நேரத்துல ஆவியில நிரம்புறதுன்னா அசைகிறதும் குதிக்கிறது மாத்திரம் அல்ல, சத்தமே இல்லாம கூட தேவன். அல்லேலூயா. நிறைய டைம்ல ரிதம் ஸ்பீடா போனாதான் நிறைய பேருக்கு ஆவியில நிரம்ப முடியுது. அப்ப அந்த அபிஷேகம் ரிதம் மேல இருக்கு. Their anointing depends on some rhythm that happens. உண்மைதான். ஆனா எப்படியும் அல்லேலூயா, கைகளை அப்படியே கண்களை மூடி கைகளை அசைச்சு ராமலா ஷீராலா கதுரேனா ஷீதா நல்லா அப்படியே மெதுவா பேசுங்களேன். மருஹா துஷே கதரன தரலா கஷ். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அமைதி தேவை. தாவீதே, முதல்ல நீ போய் நேராடி உன்னுடைய சத்துருவை ஜெயிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா செகண்ட் டைம் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அந்த மசுக்கொட்டை செடிகளின் இறைச்சலுக்கு காத்திரு. சைலன்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். அமைதி என்பது மிகவும் வல்லமை உள்ளது. ஆர்ப்பரிப்பு எவ்வளவு வல்லமை உள்ளதோ அதே போல அமைதியும் வல்லமை உள்ளது. 7ஆம் நாள் நீ ஆர்ப்பரிப்பதற்கு முன்பாக 6 நாளும் நீ அமைதியா இருக்கணும். சைலன்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். இஃப் யூ ஆர் சைலண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், நீ ஷேராலா தாலா ஷிதோராபா நீ காரியாத்தே சேதாரோலே ரமாதுரே. கண்களை மூடுங்க, திசை திரும்பாம. டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட் நான் ரிபியூக் பண்றேன் இயேசுவின் நாமத்துல. காலையில கர்த்தர் வல்லமையா பவர்ஃபுல்லா ஆரவார சத்தத்தோடு கிரியை செய்தார். இந்த கடைசி நேரத்துல ஒரு அமைதலுக்குள் இருந்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். மெல்லிய சத்தத்தோடு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா உங்க காதுகள்ல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அந்த காரியம் உன் வீட்டுல இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, அதை சுத்திகரி. இந்த காரியத்திற்கு நீ உடன்பட்டது எனக்கு பிரியம் இல்ல, கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இது ஒப்புரவாகிற நேரம். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாரும் இல்ல, நீங்க தான். ரீபாலா ஷீகதரா கைப்பிடிக்க வேண்டிய வேண்டாத இடங்களில் கைப்பிடித்தது. ரீமாலா மாஷி தரோரி பாபா நீராலிலாலா ஷேதர சேதரே நீ கரனதரலா ஷிதரே. என் கூட பேசுங்கப்பா. மறைபொருள்கள் வெளிப்படட்டும், மறைபொருள்கள் வெளிப்படட்டும், மறைபொருள்கள் வெளிப்படட்டும். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. பாட பாட கர்த்தருடைய மகிமை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உண்மையா சொல்ல போறோம் இப்ப இந்த வார்த்தைகளை, உண்மையா உள்ளத்திலிருந்து. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் பாதம் ஒன்றை பிடிப்பேன். நீர் சொன்னால் போதும். நீங்க சொல்லுங்கப்பா. காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே,